ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த். என்ன ஆரம்பிச்சிட்டாங்களா? சண்டையாக ஆரம்பித்தாச்சு. செகண்ட் ப்ரோமோவில் புதுசாக ஒரு 4 பேர் உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்க தெரியுமா? அவங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம விஜய் பார் அவர்கள் ஒரு பேப்பரை கொடுத்து வாசிக்க விடுறாங்க. அவங்களும் அது வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே, அவங்களும் வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் நாங்கள் கரெக்டாக கேம்லாம் விளாடுறோமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரை சரசரன்னு கிழிச்சு நேராக குப்பையில் போட்டு நம்ம அரோரா இருக்காங்க தெரியுமா, பயங்கரமாக கோவம்ட்டு என்ன நீங்கள் என்ன ஆரம்பித்து இப்போ தான் உள்ள வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டுலேயே சரி அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அது பேப்பரை அவங்க இது பண்ணுறாங்க. பேப்பரை கிழிச்சாச்சு. நம்ம அரோரா என்ன செய்யணும்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா மற்றவங்களாம் பயந்து இருக்காங்க. நம்ம அரோராக்க ஃபயர் ஆகிட்டாங்க. என்ன பேப்பர்லாம் கிழிக்கிறீங்க, நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் கரெக்டாக இருந்தால் என் சைடில் நான் கரெக்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? நம்ம அரோரா. இவ்வளோ நாள் அரோரா சைலண்ட்டாக இருந்தாங்க. நம்ம விஜய் போகிறாக்க இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபயராக இருந்தாங்க. இப்போ நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் பயங்கரமாக திட்டதுனால சரி இனி கொஞ்சம் கவனமாக நம்ம கேம் ப்ளே பண்ணணும்னு சொல்லி நம்ம திவாகர் அவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி இவங்களுக்குலாம் தெரிஞ்சு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கேங்கை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சபதம் போட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ ஆனால் இவங்களுக்கு தெரியும், அதாவது அரோரா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இவங்க பண்ணுறது கொஞ்சம் சரியில்லையே, சரி நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நம்ம ஒரு பெரிய ஆள் அப்படி சொல்லி காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. இருந்தாலும் இவங்க இருப்பாங்களா, இவங்களுக்கு தெரியும் யார் எப்படின்னு சொல்லி எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்லாம் என்ன நடக்க போகுது, யாரெல்லாம் சண்டை போட போகிறா, ஆல்ரெடி உள்ளே இருக்கிறவங்க கேங்க சண்டை போட்டாங்க. இப்போ வெளியில் ஒரு 4 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அவங்க இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்களா, இல்லை இவங்க 4 பேர் ஒரு கேங்காக, உள்ளே இருக்கிறவங்க மற்றவங்கள ஒரு கேங்காக இருந்து பிரச்சனை இன்னும் பெருசாக மாற்ற போகிறாங்களான்னு தெரியல. மக்களே, நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோவும் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவும் கொடுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து கொண்டே இருக்கும். சரியா மக்களே? எப்பொழுதும் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த்.